பல்லவர் சந்தையில் இப்போது பழைய ஐட்டங்கள்லேருந்து புது ஐட்டத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரிமோட்டு, அதுக்கப்புறமாட்டிக்கு கொசு வலை ரூ. 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமாட்டிக்கு ரூ. 100லேருந்து பேக்குங்க இருக்குது. 1500 ரூ. 2000 இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. ஹோம் தேட்டர், டிவி, மிக்சி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமாட்டிக்கு பாருங்கள், இங்கே சோஃபா செட்டு இது மாதிரி இருக்குது. 2 பேர் உட்கார்ற சோஃபா செட்டு, ஒரு ஆள் உட்கார்ற சோஃபா செட்டு ரூ. 2000லேருந்து 15,000 வரையும் இருக்குது. எவ்வளோ விதவிதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா இடத்தையும் நீங்கள் சென்னையில் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஒரே இடத்துல எல்லா விதமான பொருட்களும் பார்க்கலாம். காஸ்மெட்டிக்ஸு, லேடிஸ்க்கு உண்டான ஐட்டம், ஜென்ஸுக்கு உண்டான ஐட்டம், ட்ரிம்மரு, கேம்ஸு, எவ்வளோ விதமான ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த ஃபேன்லாம் பாருங்கள், வெறும் ரூ. 150 200. பேட்ரிலையும் போட்டுக்கலாம், நீங்கள் சார்ஜும் ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஜென்ஸு சேவிங் பண்ணுற இது, டார்ச்சு, இந்த மாதிரி சேவிங் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ட்ரிம்மரு, ஹேண்ட்பேக்கு, குட்டி குட்டியான கட்டைப்பை, இதெல்லாம் சொல்லுவாங்க. இது வயசானவங்களுக்குலாம் தெரியும். கட்டைப்பைன்றதெல்லாம் ஃபேமஸான ஐட்டங்க. அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு உண்டான கிட்ஸு, பால்ஸு, ரூ. 2லேருந்து ரூ. 10 ரூ. 100 நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது. கிட்ஸுக்குள்ளான சிம்பிளான ட்ரெஸ்ஸுங்களாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானதாக இருக்கும். இந்த வீலிங் சேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸு. ரூ. 2000லேருந்தே இருக்குது ஸ்டார்டிங்கானது. ரூ. 5000 அந்த மாதிரி டைப்லலாம் நிறையா இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டைப்லாம் இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்களேன். நீங்கள் நேரில் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே போய் பார்த்தீங்கன்னா பல்லவர் சந்தையில் இவ்வளோ ஐட்டமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேடிஸ்க்கு உண்டான ஐட்டம். இதெல்லாம் லேடிஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக பிடிக்கும். ஏன்னா ரூ. 2000 டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் வாங்க போகிறது. முறுக்கு புளிகிறது இதெல்லாம் வெறும் ரூ. 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கம்மியாக விற்கிறாங்க. இந்திக்காரங்களாம் நிறையா பேர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க புது விதமான ஐட்டங்கள்லாம். பழைய டிவி, புது டிவி, எல்லா விதமான ஐட்டங்களும் இருக்குது. இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான ரூப்புக்கு தேவையான பாருங்கள், ஹூக்ஸ்லாம் நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஹூக்ஸு இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள். புது வீடு கட்டுறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. டார்ச்சஸ்ஸு, அப்புறம் ஹாட் வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறமாட்டிக்கு மொபைல் சார்ஜரு, பழைய ஃபோனு, இது மாதிரிலாம் புது ஃபோனு எல்லாமே விற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 10 லட்சம் மக்கள் வந்து போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே இந்த சந்தை இருக்காது. வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த பல்லவர் சந்தை இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சென்னையில் என்டர்டெயின்மெண்ட் ஆகலை அப்படின்றவங்களாம் அவங்களாம் இங்கே வந்து போகலாம். இந்த பல்லவர் சந்தையில் பாருங்கள் எவ்வளோ விதமான ஐட்டங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே சந்தையே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் லென்த் இருக்கும். இவ்வளோ பெருசு சென்னையில் மாநகராட்சி நம்ம கவர்மெண்ட் பாருங்கள் ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்த. அவ்வளோ பெரிய இடம். எவ்வளோ விதமான பொம்மைங்க இதெல்லாம் இருக்குது லேடிஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மீன்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கலர் ஃபிஷ்லாம் இதெல்லாம் வளர்க்கணும்னு நினைப்பாங்க. இது ஒரு ஹாபியாகவே வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலர் ஃபிஷ் இந்த மாதிரிலாம் வாங்கலாம். மாலி, கோல்டு ஃபிஷ்ஷு, பிளாக் மாலி, ஒயிட் மாலி, கப்பீஸு, கோல்டு ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டிஸு. இந்த மாதிரிங்க க்ரீன் கலரில் மீன்லாம் நான் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலர் மீன்லாம் இருக்குது. அப்புறம் அந்த மீன்களுக்கு தேவையான ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டம் கூட இங்கேயே விற்கிறாங்க. மீன் பார்த்திங்கன்னா வெறும் ₹10லேருந்தே விற்கிறாங்க. கிட்டத்தட்ட ₹500 வரையும் கூட விற்கிறாங்க. அது ஒவ்வொரு மீனுங்க. அடுத்து நம்ம சோஃபா செட்டு இதெல்லாம் பார்க்க போகிறோம். சோஃபா செட்டு பாருங்கள், சிங்கிள் ஆள், ஒரே ஒரு ஆள் உட்காரதுலேருந்து கிட்டத்தட்ட ஃபேமிலியாக உட்கார மாதிரி பெரிய பெரிய சோஃபா செட்லாம் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா ₹5000 பட்ஜெட்லேருந்து ₹15,000 பட்ஜெட்டு, ₹20,000 பட்ஜெட்டு, இந்த மாதிரி நிறைய விதமான கலர்ஸு. 2 பேர் உட்கார்றது, ஒரு ஃபேமிலியாக உட்கார்றது, பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஃபா செட்லாம் வாங்கி போகணுன்னு இல்லை, சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வந்து பார்க்கலாம். பல்லவர் சந்தையில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் நிறையா இருக்குது. ஒரு நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு காலே வலிச்சு போகும் அவ்வளோ தூரம். ஆனால் நீங்கள் அந்த கால் வலிக்கிறத கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அன்றைக்கி ஒரு நாள். சின்ன இவ்வளோ பெரிய சந்தையை நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம் கட்டி விட்ருக்காங்க. செம்ம நீட்னஸாக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது. லேடிஸு, ஜென்ஸுன்னு தனித்தனியாக பேர் பண்ணி வச்சுருக்காங்க. பக்காவாக இருக்குது, கிளியர் பண்ணியிருக்கு. அதனால் இங்கே பாத்ரூம் வசதிலாம் இருக்குமோ அப்படின்னு நினச்சிலாம் நீங்கள் சந்தேகம்லாம் பட வேணாம். அவ்வளோ கிளியர்னஸாக நீட்னஸாக இருக்குது. அடுத்து குட்டி குட்டி கேம்ஸ்லேருந்து எவ்வளோ ஐட்டம், விதவிதமான பேட்ரி சார்ஜஸ்ஸு, கால்குலேட்ரு, மொபைலு, இதுக்கப்புறம் பழைய ஃபோனு, புது ஃபோனு, சட்டி, பாத்திரம், வீட்டுக்குள்ளே உள்ளான எல்லா விதமான கடாய், எவ்வளோ விதமாக இருக்கா பாருங்கள். பழசும் இருக்குது, புதுசும் இருக்குது. சிலைங்க, இந்த மாதிரி டூல்ஸு, இது மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. எவ்வளோ விதமான இதெல்லாம் பாருங்கள். தேங்காய் உரிக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அண்ணன் பார்த்திங்கன்னா வெறும் ₹300 400 கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிங் பிளேடு, டூல்ஸு, ஹேமரு, எவ்வளோ விதமான ஐட்டங்கள்லாம் விதவிதமாக இருக்குது பாருங்கள்.
பூட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பாருங்கள். பூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா தரமாக இருக்குது. பாருங்கள் அம்பர்லா மழை சீசன் ரெயின் சீசனுக்குலாம் வெறும் ரூ. 100லேருந்தே இருக்குது. எவ்வளோ விதவிதமாக வீட்டுக்கு உண்டான பாத்திரம்லாம் பாருங்கள். இந்த பாருங்கள் பணியார சட்டிலாம் இருக்குது பாருங்கள். பணியார சட்டிலாம் வந்து இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பணியார சட்டினா. சிட்டியில் உள்ளவங்களாம் பணியார சட்டினா என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் பணியாரம் வாங்கி பணியார சட்டியில் இது பண்ணுவாங்க. பருப்பு மத்துலாம் இப்போ இல்லைங்க. எல்லோரும் மிக்சிலே எல்லாத்தையும் அடித்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. எவ்வளோ விதமான ஐட்டம் இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள். திஷ்டி பொம்மைலாம் வச்சுருக்காங்க. நைஃபு பெரிய சந்தைங்க இது. நீங்கள் வந்து லேடிஸ் போடுற மாதிரி சுடிதாரு, அதுக்கப்புறமாட்டிக்கு நைட்டிஸு, குழந்தைங்களுக்கு போடுற குட்டி குட்டி நைட்டிஸு இதெல்லாம் வெறும் ரூ. 100லேருந்தே விற்கிறாங்க. ஜென்ஸுக்குள்ள சட்டை வெறும் ரூ. 50லேருந்தே விற்கிறாங்க. எல்லாம் புதுசாக அப்படின்னு நினைப்பீங்க. இவங்க மொத்தமாக எப்படி சொல்கிறது, சில ஸ்டாக்லாம் வந்து புது ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டாக் ஆகி போச்சுன்னா வந்து கம்பெனிக்காரங்க வந்து இதை வச்சுருந்தா வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான ப்ரைஸில் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க இங்கே கொண்டு வந்து இதை பல்காக வச்சு கம்மியான ப்ரைஸில் வச்சு விற்றுருவாங்க. பெயிண்ட் சீப்பு இதெல்லாம் வைக்கிறாங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் மாதிரி பென்னு இந்த மாதிரிலாம் இது விற்கிறாங்க. அது பாருங்கள். இதெல்லாம் இங்கேயே நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அருமையான டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸான இருக்குது. பேக்கு 50 ரூபாலேருந்தே இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களோடது ஹேண்ட்பேக்கு எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்ட்டான எல்லா விதமான ஐட்டங்களும் இருக்குது பாருங்கள். ஹேண்ட்பேக்கு அந்த அண்ணன் சொல்கிறாரு, எங்கள் கிட்டே 50 ரூபாலேருந்தே இருக்குங்க ஹேண்ட்பேக்கு. குட்டி ஹேண்ட்பேக்காக இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இதுவாக இருக்கும். ரொம்ப கம்மியாக 100 ரூபாய்க்கும் விற்கிறோம் அப்படின்றாங்க, 150 ரூபாய்க்கும் விற்கிறோன்றாங்க. அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள், காசுக்கேச தோசை அப்படின்வாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், வெரைட்டியான பிளாஸ்டிக் பாட்டில், ஒரே பாட்டிலாக இருக்கும். அந்த ஒரு பாட்டிலுக்குள்ளே 3-4 பாட்டில் இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, பெரியவங்க சின்னவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டியாக இருக்கும். 5 லிட்ரு, 3 லிட்ரு, 2 லிட்ருன்னு ஒரே செட்டாக இருக்கும். அது செட்டு எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டு தான். நீங்கள் இந்த சந்தையை போய் பார்க்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, தாம்பரத்துலேருந்து கிண்டி போகிற ரோட்டில் நடுவில் பல்லாவரம் பக்கத்தில் திருசூலம் மலைக்கிட்ட இருக்குது இந்த பல்லாவரம் சந்தை. இது வந்து திருசூலம் மலை கிட்ட பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் பல்லாவரத்துக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னாவே இந்த சந்தையெல்லாம் பார்க்கலாம். ரிங்கு, வாட்ச்சு, அதுக்கப்புறமாடி சாமி சிலைலாம் பாருங்கள். எவ்வளோ விதமான ஐட்டங்கள்லாம் இருக்குது. இதை வீடியோ எடுக்குன்றதோடு இது பார்த்துட்டே இருக்கலாம் போங்க. அவ்வளோ விதமான வெரைட்டிஸ் இருக்குது. நீங்களாம் இதை பார்த்து நேரில் அட்லீஸ்ட் வாங்கலைன்னாலும் கூட நீங்கள் நேரில் போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும், ஜாலியாக இருக்கும். ஃப்ளவர் வாஷு, குட்டி இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ தான். இதெல்லாம் நேச்சுரல் பூவும் இருக்கும். அதெல்லாம் வீடியோவில் கடைசியில் லாஸ்ட்டில் வரும், நீங்கள் அதை பார்க்கலாம். இதெல்லாம் ஷோகேஸ்க்கு ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வைக்கணும், எங்களுக்கு உயிரோட பூ செடியெலாம் வேண்டாம் அப்படின்வாங்க. இந்த சட்டைலாம் பாருங்கள், வெறும் 50 ரூபா தான். 50 ரூபா, 100 ரூபா இந்த மாதிரி ப்ரைஸ்லேயே இருக்குது. மொத்தமாக இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. கம்மியாகவும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு சில்லறையாகவும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி புதுசு பழசு எல்லாமே வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் ஐட்டம், மஞ்சள், பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கலாம். குவாலிட்டிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. குவாலிட்டி நீங்கள் நேர்லேயே வந்து பார்க்கலாம். எடையெல்லாம் பக்காவாக ஏமாற்றமாக இருக்குது. தோட்டம் இதெல்லாம் வச்சு அவங்க ஒவ்வொருத்தவங்க தோட்டத்துக்கு உண்டான டூல்ஸ்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கூட இருக்குது. தோசைக்கல், பழைய தோசைக்கல், புது தோசைக்கல், எவ்வளோ கடைங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரிங்க வராங்க, எவ்வளோ பேர் வந்து மக்கள் அவங்களுக்கு பிடிச்சது. குழந்தைங்க சின்ன இது பாருங்கள், பூமி சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் விற்க மாட்டாங்க. சென்னையில் இவ்வளோ பெரிய சந்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாதுங்க. ஷாலு, லேடிஸோட ஷாலு, இதெல்லாம் ஜட்டி, இன்னரு, லேடிஸ் போடுற இன்னரு, இது மாதிரி எல்லா விதமான ஐட்டங்களுமே வச்சுருக்காங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸு, 300 ரூபா, 50 ரூபா. அப்புறம் இந்த ஸ்கூல் பேட்டெல்லாம் பாருங்கள், குழந்தைங்களாம் விளாட்ற பேட்டு, கிரிக்கெட் பேட்லாம் 100 ரூபாய்க்கே விற்கிறாங்க. ஸ்டெம்ப்பு, பாலு எல்லா விதமான ஐட்டமும் விற்கிறாங்க. கருவாடெல்லாம் பாருங்கள், கருவாடெல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து கடல்லேருந்து இவங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்லேயும் விற்கிறாங்க. சில்லறை வியாபாரமாகவும் பண்ணுறாங்க, மொத்தமாகவும் இது பண்ணுறாங்க. எல்லாமே பக்காவாக குவாலிட்டியாக இருக்குது, தரமாக இருக்குது. நாங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம். நல்ல ஒர்க். பேக்கு இதெல்லாம் லெதர் பேக்கு இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாக ஒர்த்தாக இருக்குது.
நீங்கள் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டத்தை வாங்கிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ருத்ராட்சம், ஆன்மீகத்தில் உள்ளவங்க ஆன்மீக விதமான சிலைங்க இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கருங்காலி மாலை, துளசி மாலை, பவள மாலைங்க இதெல்லாம் விற்கிறாங்க. ரிங்கு டிஃப்ரெண்ட்டான பவளக்கல் ரிங்கு இதெல்லாம் விற்கிறாங்க. ப்ரேஸ்லெட்டு, வெரைட்டி டைப்பான ப்ரேஸ்லெட்டு எல்லாமே விற்கிறாங்க. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அது ஏர் ஆயில். அது உள்ள ஆயில் ஊற்றுனீங்கன்னா போதும், கோகோனட் ஆயில் ஊற்றிங்கன்னா பக்காவாக இருக்கும். சல்வாரு, சுடிதாரு, வெரைட்டி எவ்வளோ ஐட்டம் பாருங்கள். ட்ரெஸ்ஸு எவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க, எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸு, எவ்வளோ வெரைட்டிஸு. கிட்ஸுக்கு உண்டான பொம்மைங்கெல்லாம் 50 ரூபா, 100 ரூபா, எவ்வளோ கம்மியான ப்ரைஸ்லாம் விற்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் எதுவும் வாங்காமல் நீங்கள் திரும்பி கண்டிப்பாக வராமலே இருக்க மாட்டீங்க. காசே இல்லைனாலும் யார்கிட்டயா கடன் வாங்கியாவது வாங்கிடுவீங்க. அவ்வளோ விதமான கலெக்ஷனு என்னென்னவோ விற்கிதுங்க. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்னென்னவோ வாங்குவாங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு உண்டான ஐட்டமும் விற்கிறாங்க, ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க, செப்பல் விற்கிறாங்க, எல்லா விதமான ஐட்டமும் விற்கிறாங்க. செப்பல்ஸுலாம் 100 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி ப்ரைஸில் எல்லா ரேட்லேயுமே விற்கிறாங்க. யூஸ் அண்ட் த்ரோ செப்பலும் விற்கிறாங்க. நல்லா குவாலிட்டியான சில பிராண்டட் செப்பல்ஸு இது மாதிரி ஐட்டமும் இருக்குது. மொபைல் பவுச்சு, இங்கே பாருங்கள் மொபைல் பவுச்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 100 ரூபா இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் விற்கிறாங்க. இதில் ஒரு என்ன, மொபைல் பவுச்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் விற்கிறாங்க. எல்லாமே விற்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க பழைய ஃபோனுக்கெலாம் ஸ்பேர் கிடைக்காம ஃபோனே தூக்கி போடுறது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பலவர சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கல் பார்ட்ஸ் எவ்வளோ ஐட்டங்க வந்து இருக்குது. இதெல்லாம் இந்த பழைய பொருள் நீங்கள் வச்சுருக்க அதே மாடல் கூட கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி நீங்கள் அந்த விதமான எலக்ட்ரானிக் பொருள்லாம் அதை நீங்கள் நேரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி மறுபடியும் நீங்கள் ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சுன்னா நீங்களே கூட அதெல்லாம் ஸ்பேர்ஸ்லாம் வாங்கி நீங்களே ரெடி பண்ணி அதில் உள்ள ஸ்பேரை நீங்கள் கழட்டி போட்டு உங்களோட மொபைல்லேருந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்கலாம். லேப்டாப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள், ஜாரு, ஊறுகாய் ஜாடின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இதெல்லாம் வாசலில் போடுற மேட்டிலேருந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற எல்லா விதமான கிச்சன் ஐட்டத்துலேருந்து எல்லா விதமான ஐட்டமும் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஐட்டம் பாருங்கள். பட்டிலாம் வர 130 ரூபா தான் பட்டிலாலாம். லெஹங்காலாம் 200 300 விற்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான ஒர்த்தாக இருக்குது. வீட்டுக்குள்ளே மளிகை ஜாமான் ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் பார்த்து வாங்கிக்கலாம். அதே டைம் பார்த்திங்கன்னா எடையும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறதோட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே எல்லாமே விற்கிறாங்க. மாப்பிள்ளை சம்பளம் பாருங்கள் 200 விற்பாங்க. இங்கே என்னன்னா 1 கிலோவே 110 ரூபா தான் விற்கிறாங்க. எடையெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க, கரெக்டான எடை இருக்குங்க. இவங்க எல்லாமே ஹோல்சேலாக மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அழகாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். வால் கிளாக் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி வால் கிளாக்லாம் இருக்குது பாருங்கள். அடினா கம்பெனி வால் கிளாக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டான செப்பல் வெரைட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்களேன். ஸ்நாக்ஸுக்குன்னே ஒரு பெரிய கடை போட்டிருக்காங்க. இது பாருங்கள் தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க. இது கிராமத்தில் உள்ளவங்களாம் சாப்பிட்ருப்பாங்க. சிட்டிக்குள்ள உள்ளவங்களுக்குலாம் இந்த தென்னங்குருத்துலாம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இது தென்னை மரத்தை வெட்டிட்டு அந்த மேலே உள்ள டோட்டலாக உள்ள எல்லா மட்டையும் உரிச்சிட்டாங்க அப்படின்னா நடுவில் இருக்கும். இது அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். பெட்ஸ் வளர்க்குறவங்கலாம் நீங்கள் அதுவும் பல்லாவர் சந்தையில் பார்க்கலாம். என்னங்க பெட்ஸ்லாம் இருக்குன்றீங்க, எல்லாமே இருக்குங்க பல்லாவர் சந்தையில். A to Z எல்லா விதமான பொருளும் இருக்கும். இந்த கேட்லாம் பாருங்கள், நம்ம ஃபாரினில் உள்ள பூனைக்குட்டிங்க இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. முயல் விற்கிறாங்க, வாத்து விற்கிறாங்க, மணிலா வாத்துன்னு சொல்கிறாங்க. ஆடு, கோழி, பிராய்லர் கோழி, கலர் கோழி குஞ்சு எல்லாமே விற்கிறாங்க. கம்ப்ளீட்டான எல்லா விதமான ஐட்டமே விற்கிறாங்க. குட்டி குட்டி டாக்ஸு எல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். கலர் கோழி குஞ்சுலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கிளி, புறா இதுங்க எல்லாத்துக்கும் கூண்டு கூட இங்கே விற்கிறாங்க.
ஃபைட்டர் ஃபிஷ்ஷு எல்லா விதமான இதெல்லாம் வாத்து குஞ்சுங்க இது எல்லாமே. இதான் மணிலா வாத்துன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் விற்கிது. இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இடம் பெருசாக இருக்கும், ஏதாவது பறவைங்க இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஒவ்வொருத்தவங்க சாப்பிடவும் செய்கிறாங்க. நாட்டுக்கோழிலாம் செட்டே வந்து நூறுரூபா, இரநூறுபா, ஐநூறுரூபா, 1000ரூபா, சண்டைக்கோழி எல்லாமே விற்கிறாங்க. பல்லாவரம் சந்தைன்றது வந்து சின்னதெல்லாம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர்கிட்ட வந்துட்டு போகிறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். கவர்மெண்ட்டே வெள்ளிக்கிழமை ஒரு சந்தைக்காகவே இவ்வளோ பெரிய இடத்த ஒதுக்கியிருக்காங்கன்னா அப்போ பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் லென்த் இருக்கும், ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும். இதை கவர்மெண்ட்டு பராமரித்து மக்களுக்காகவே இது பண்ணிகிட்ருக்காங்க. புறாலே நிறைய டைப் இருக்குது. பெல்ஸ் புறா, நார்மல் புறா எல்லாமே இருக்குது பாருங்கள். கோழி இதெல்லாம் சுத்தமான நாட்டுக்கோழிங்க. இதெல்லாம் ஒருத்தவங்க வந்து பண்ணைக்கோழின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. முயல், ஒவ்வொருத்தவங்க கோழி வளர்க்குறவங்களுக்கு சின்ன கோழி குஞ்சு இருந்தால் போதும், நாங்களே வளர்த்துக்கோம் அப்படின்றவங்களுக்கு கோழி குஞ்சு கூட கொடுக்குறாங்க. இல்லை நாட்டுக்கோழி பெருசாகவே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அதுவும் வளர்க்குறாங்க. போந்தா கோழி எல்லா விதமான இதுவும் இருக்காங்க. கோழியிலே டிஃப்ரெண்ட்டான கோழிலாம் கூட இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கோழி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இது என்ன இனம்னே எனக்கே தெரில, கமெண்ட்ஸில் யாராவது கூட சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது இந்த கோழி. இதெல்லாம் ஏதோ டிஎன்ஏ மாற்றின கோழி போல். இது பேர் என்னன்னு தெரியல, கமெண்ட்ஸில் யாராவது சொல்லுங்கள். அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக. வாட்சில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வாட்ச், நிறையா வாட்ச் இருக்குது. ஆதியோகி சிவனோட வால் கிளாக்லாம் இருக்குது பாருங்கள். புத்தர், நம்ம ஜாக் ஸ்பேரோவோட ஸ்டேரிங் வீல் கூட இருக்குது. அந்த மாதிரி டைப்லாம் இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். கொசு வலை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. 100 ரூபா, 150 ரூபா, 200, 250. இது ஓலை வீடெல்லாம் வச்சுருக்கவங்களாம் மேலே தார்பாய் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பேனர் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட இங்கே வைக்கிறாங்க. யூஸ்டு பேனரு, யூஸ் இல்லாத மாதிரி இருக்க புது பேனரு இது மாதிரிலாம் வைக்கிறாங்க. மெத்த கவரு, பெட் கவரு. வெளியில் ஒரு சில ஃபேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 500, 1000 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே என்னடானா 100 ரூபா, 150 ரூபா, 200 ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் ஃபேண்ட்டு, சட்டை இந்த மாதிரி ஜென்ஸுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் மாடல் இந்த மாதிரி சட்டையை ஃபேண்ட்டை எல்லாமே விற்கிறாங்க. இன்னர் கூட விற்கிறாங்க, பனியன் கூட விற்கிறாங்க. 4 ஜட்டி வெறும் 100 தாங்க விற்கிறாங்க. பெரிய பெரிய கடைங்கள்லாம் ஒரு ஜட்டியே 100 விற்கிறாங்க. நீங்கள் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கே நீங்கள் எந்த ஐட்டமும் வாங்காமல் மட்டும் திருப்பி போக மாட்டீங்க. அவ்வளோ விதமான கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஒரு நாளே பத்தாது போல், அவ்வளோ நிறைய ரொம்ப இடம் இருக்குங்க. பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஜாலியாக. சின்ன பசங்க வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த இடம். ஒரே ஸ்ட்ரெயிட்டு தெரு மாதிரி இருக்குங்க. இதில் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த ரோட்டில். எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வெறும் 100 ரூபா, 150 ரூபா, 200 இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் வைக்கிறாங்க. லேடிஸ்குள்ளே சல்வாரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட விற்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எங்ககிட்டயும் கடை இருக்குது, நாங்களாம் இங்கே கடை போடலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க. நீங்களும் இங்கே தாராளமாக வந்து போடலாம். என்ன ஒன்று, ஒரு நாளைக்கு அவங்க ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று